வணக்கம், இது தமிழ் டயலாக் 2.2. பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை இந்த பஞ்சாயத்துல ஆல்ரெடி சில சொம்புகள்லாம் வந்து எப்படி உருண்டாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அப்போ ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க, ஷகிலா மேடம் வந்து மணிமேகலுடைய பர்சனல் எல்லாம் போய் பேசிருக்கிறாங்க, அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பேசினதை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஷகிலா அப்படின்னு எனக்கு என்ன மைண்ட்ல இருந்ததுன்னா, ஃபாரின்ல வந்து அந்த பலான படங்களை நடிச்சுட்டு அதுக்கப்புறமா இமேஜை மாத்தின ஒருத்தங்க இருக்கிறாங்க, நார்த்லயும் ஒருத்தங்க இருக்கிறாங்க, சவுத்ல இவங்க போல இருக்கு. அப்போ அந்த டைம்ல குடும்ப வறுமை வேறு சில காரணங்களால அந்த மாதிரி படங்களை நடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இப்ப டோட்டலா அந்த இமேஜே மாத்திருக்கிறாங்க. ஒரு ப்ரொக்ரெசிவ் தாட் இருக்கவங்களா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா சில சேனல் எல்லாம் கூப்பிட்டு அவங்க சில ஷோ எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் நான் பார்த்தது இல்ல, போலீசாலே இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். பிரியங்காவுக்கு ஆதரவா இவங்க ஒட்டின அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏன்னா இவ்வளவு தற்கூரித்தனமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அவங்க பேசுறாங்க பாருங்க, அதெல்லாம் வாதம் சொல்லி எடுத்துக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் இதுல முட்டு கொடுக்குறாங்கல்ல, ஒரு ஃபேக் ஆடியோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனல் அதை பத்தி பேசியாச்சு. இப்ப வரையும் பாத்தீங்கன்னா அது ஃபேக் ஆடியோன்னே அவங்களுக்கு தெரியலங்க. ஓ, அப்படி ரெக்கார்ட் பண்ணிருக்கிறாங்கன்னா யார் ரெக்கார்ட் பண்ணாங்க, அப்ப அதுக்கு பின்னாடி என்ன உள்நோக்கம் இருக்கு அப்படின்லாம் சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. ஃபேக் ஆடியோன்னு தெரியல, ஆனா முட்டு கொடுக்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது வந்து பாதிக்கப்பட்டவங்க யாரோ அவங்க பக்கத்துல நான் போய் நிப்பேன். இது வந்து தமிழ்நாட்டிலே வந்து இப்படி ஒரு டைலாக், பெரியாருடைய ஸ்டேட்மெண்ட் அது. இங்க பாதிக்கிறவன் யாரு, பாதிக்கப்பட்டவன் யாரு அப்படின்னு பார்க்கணும், பாதிக்கப்பட்டவன் பக்கம் தான் நிக்கணும் அப்படிங்கிறது. அது 2 நாடா இருந்தாலும் சரி, 2 ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, 2 ஊரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரே ஊர்ல 2 குடும்பமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரே குடும்பத்துல 2 பேரா இருந்தாலும் சரி, இப்படிதான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டை மத்தவங்க பேச கேட்டிருப்பாங்க போல இருக்கு, அப்படியே எடுத்துட்டு வராங்க. பாதிக்கப்பட்டது இங்க பிரியங்கா, அதனால நான் பிரியங்கா பக்கம் நிக்கிறேன், 2 பேருமே எனக்கு பொண்ணுங்க மாதிரிதான், 2 பேர்ட்டையும் நான் பேசல, ஆனா விசாரிச்சதுல மணிமேகலைக்கு தான் ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது அப்படின்றாங்க. ஈகோ, டாமினேட், செல்ஃப் ரெஸ்பெக்ட், இதுக்கான எந்த அர்த்தமுமே இவங்களுக்கு தெரியல. இதுல வந்து பாதிக்கப்பட்டது பிரியங்காவா. எப்படி பிரியங்கா பாதிக்கப்பட்டாங்க? அதாவது இன்னொருத்தனை அடிக்கிறான் அப்படின்னா அடி வானவன் தானே பாதிக்கப்பட்டவன். இவங்க சொல்றது என்னன்னா, அவனுக்கு கண்ணம் உதைக்கிற மாதிரி இவங்களுக்கு கை வலிக்கும்ல அடிச்சதுல, இப்ப இவங்களும் பாதிக்கப்பட்டவங்க தானே அப்படின்னு உருள்ற மாதிரி இருக்கு. வந்து ஒரு ஷோவுடைய ப்ரொடக்ஷனே பார்த்து பயப்படுற அளவுக்கு டாமினேட்டா இருக்கிறாங்க பிரியங்கா. இதை அட்ரஸ் பண்ணாதான் நான் வருவேன், இதை அட்ரஸ் பண்ணி தான் நீ ஷோவை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை போடுறாங்க. மன்னிப்பு கேட்டாதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. அந்த ஷோல முதல் முறையா ஆங்கர் வாய்ப்பு கிடைக்குது. அங்க எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வராங்க மணிமேகலை. இப்ப வேலை போனது இவங்களுக்கு, அந்த வருமானம் போனது இவங்களுக்கு. இங்க பாதிக்கப்பட்டது யாரு? மணிமேகலை. பாதிச்சது யாரு? பிரியங்கா. இவங்க எந்த பக்கம் நிக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து மணிமேகலைக்கு ஆதரவா நின்று இருக்கணும், மணிமேகலைக்கு ஆதரவா பேசிருக்கணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, பிரியங்கா பாதிக்கப்பட்டாங்க. எப்படி பாதிக்கப்பட்டாங்க? நீங்க யூடியூப்ல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பர்சனல் எல்லாம் போயிட்டு கேரக்டரை டேமேஜ் பண்றாங்க, கேரக்டர் அசாசின் பண்றாங்க. அங்க பாதிக்கப்பட்டது பிரியங்கா தானே அப்படின்னு உருட்டுறாங்க. அது வந்து ரியாக்ஷன். இவங்களா இருக்கட்டும், அந்த செஃப் இங்க இருந்து அங்க ஜம்ப் அடிச்சார்ல அவரா இருக்கட்டும், எல்லாரும் சொல்றது செருப்பால் அடிக்கணும், செருப்பால் அடிக்கணும் அப்படின்றாங்க. அடிங்க, தாராளமா உச்சேந்திரி நிக்க வச்சு அடிங்க. ஏண்டா ஒண்ணுமே தெரியாம விலக பிடிச்ச மாதிரி ஒரு பெண்ணுடைய கேரக்டரை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிங்க, அது தப்பு இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க யார் கூட நின்று இருக்கணும் இந்த இஷ்யூல? இங்க பாதிக்கப்பட்டது மணிமேகலை தானே, அங்க நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை கேட்டிருக்கணும். நீ பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன யாரும் கேட்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் மணிமேகலைக்கு ஆதரவா வீடியோ போட்டதும், அதுக்கு அடுத்து இந்த மாதிரி ரொம்ப கேரக்டரை வந்து அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஒரு விஷயத்துல மட்டும் பிரியங்காவுக்கு ஆதரவா நான் நிக்கிறேன் அப்படின்னு பதிவு போட்டிருக்கேன். இந்த மாதிரி அவங்க பண்ணியிருந்தா அப்ப நான் பாராட்டலாம் ஷகிலா மேடம். மணிமேகலை பக்கம் நின்று இருக்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப எல்லை மீறி பேசுறாங்கல்ல, அந்த எல்லை மீறி பேசுற இடத்துல வந்து அவங்கள கண்டிச்சுட்டு அங்க பிரியங்கா கூட நின்று இருக்கிறாங்க. யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க பக்கம் நிக்கிறாங்க, கரெக்டா இருக்கிறாங்க மேடம் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கலாம். இதுல ஈகோன்றாங்கல்ல, யாருக்கு ஈகோ? மணிமேகலைக்கு ஈகோவா? மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் பிடிச்சி கேரமல்ல உட்கார்ந்தாங்களே, அவங்களுக்கு ஈகோ இல்லையா? நீங்க மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டேன், நான் என் வழிய சொன்னேன், என் பிரச்சனைய சொன்னேன்,
மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது, மன்னிப்பு கேட்டாதான் இந்த ஷோ பண்ண முடியும்னா அப்படிப்பட்ட ஷோவே எனக்கு வேணாம் சொல்லிட்டு வந்தாங்கல்ல, அது ஈகோவா? இதுல இவங்க டீம் கிட்ட பேசினாலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சாங்களா? இவங்க சோர்ஸ் சொன்னதின் அடிப்படையில இவங்க சொல்றாங்க மணிமேகலை எல்லாம் வாக் அவுட் எல்லாம் பண்ணல, செல்ஃப் ரெஸ்பெக்ட் சொல்றதெல்லாம் சும்மா. அங்க அந்த ப்ரொடக்ஷன் டீம் தான் பாத்தீங்கன்னா சுமூகமா எடுத்துன்னு போனோம்னா நீங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும், இல்லைன்னா கிளம்புறதுனா கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்களா? அப்ப அவங்க தானே அனுப்புனாங்க. மணிமேகலை எப்படி வந்தாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மணிமேகலை முன்னாடி 2 ஆப்ஷன் வைக்கிறாங்க ப்ரொடக்ஷன். என்ன, ஒண்ணு மன்னிப்பு கேளுங்க ஸ்மூத்தா போயிடலாம், இல்லைன்னா நீங்க கிளம்பலாம் அப்படின்றாங்க. மன்னிப்பு எல்லாம் என்னால கேட்க முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வராங்க. அது வாக் அவுட்னு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் சொல்லிட்டு வராங்க. அவங்க வரல, ப்ரொடக்ஷன் தான் அனுப்புனாங்க அப்படின்றாங்க. அப்படி ப்ரொடக்ஷன் இந்த கார்பரேட் ஸ்டைல்ல பிரஷரை கொடுத்து அவங்களா வெளியே போற மாதிரி ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, அப்படி பண்ணிருந்தா அது இன்னும் மோசமா பிரியங்காவை தான் பாதிக்கும். அந்த ப்ரொடக்ஷன் கூட நமக்கு தெரியாது. ப்ரொடக்ஷனுக்கு விழ வேண்டிய அடி கூட பாத்தீங்கன்னா சேர்த்து பிரியங்காவை தான் விழும். மக்கள் கழுவி கழுவி ஊத்துவாங்க. இன்னும் அது இன்னும் ரொம்ப தப்பு இல்ல. இது கூட தெரியாம பாத்தீங்கன்னா பிரியங்காவுக்கு முட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உருண்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மேடம் ஒருத்தருடைய பர்சனல பேசுறதுக்கு இவங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்கு? அப்படி எல்லாம் பேசுற இந்த மேடம் பாத்தீங்கன்னா திடீர்னு சொல்றாங்க பிரியங்கா டிவோர்ஸ் பத்தி எல்லாம் பேசுறாங்க. அப்படின்னா மணிமேகலை ஒரு விஷயம் பண்ணிருக்கிறாங்க, தப்பு பண்ணிருக்கிறாங்க. அது என்ன நான் சொல்லட்டுமா? மணிமேகலை வந்து அவங்க வீட்டோட சம்மதம் இல்லாம ஓடி வந்து கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்லாம் பேசுறாங்க. அங்க நல்ல வேலை அந்த ஆங்கர் அந்த தம்பி வந்து நிப்பாட்டுறான் அங்கேயே, இதுவும் பர்சனல் பேசுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது தப்புன்னா அப்ப அது தப்புன்னா அப்படின்லாம் ஓலரிட்டு இருக்கிறாங்க. ஏங்க, மணிமேகலையா வந்து பிரியங்காவுடைய பர்சனல் போய் பேசினாங்க, மணிமேகலை பேசல. மணிமேகலை வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு ஒரு பெஸ்ட் கப்பலா ரொம்ப நல்லா இருக்கிறாங்கல்ல, அதுதான் முக்கியமா. அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எவனோ ஒருத்தன் பிரியங்காவுடைய பர்சனலை பத்தி பேசுனதுனால இவங்க மணிமேகலுடைய பர்சனலை பத்தி பேசுவாங்களாம். இதுதான் இவங்க அறிவு. இந்த தற்குறித்தனத்தை வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து இங்க நியாயம் பேச வந்திருக்கிறாங்க. நியாயம் அங்க நல்ல வேலை அந்த தம்பி தான் காப்பாத்தி விட்டான். கடைசியில அவனையே திட்டுறாங்க வேற இவங்க. அது மேதாவித்தனமா. ஆனா மணிமேகலை சிறப்பா தரமா சம்பவம் பண்ணிட்டாங்க. நான் ரன் பண்ணி வந்து கல்யாணம் பண்ணது எங்க சொந்த அம்மாக்கே பிரச்சனை இல்லை, நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த டம்மி மம்மிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு இருக்கிறாங்க. கிளிப்பர் ஷாட் பதில் அப்படின்வாங்கல்ல, இதுதான் மேடம். இது மத்தவங்க பர்சனலுக்குள்ள போய் பேசினாங்கன்னா அவங்க செருப்பால் அடிக்கணும்னு சொல்ற இந்த மேடம் பாத்தீங்கன்னா மணிமேகலுடைய பர்சனலுக்குள்ள எப்படி வந்து பேசினாங்க. அப்ப மத்தவங்களை பார்த்து இவங்க சொன்ன அந்த வார்த்தை இவங்களுக்கும் பொருந்தும் இல்ல. உடஞ்ச போச்ச, அதாவது ஒரு இன்டர்வியூ ஒண்ணு சொல்லிட்டு இன்னொரு இன்டர்வியூ வந்து வேற ஒண்ணு விட்டுறது கூட சரி மறந்துட்டாங்க போறதுன்னு பாக்கலாம். அதே இன்டர்வியூ இப்படி மாத்தி மாத்தியா உருட்டுறது இல்ல உருட்டுறது. பிரியங்கா உன்னை தாண்டி ஒண்ணு பெஸ்டா பண்ணா நீ அதை தாண்டி ஒண்ணு பெஸ்டா பண்ணு, அப்படி வெளியே வா, திறமைய காட்டு அப்படின்றாங்க. பிரியங்கா அந்த திறமைய காட்டல, அங்க பண்ணது டாமினேட். மத்தவங்களுடைய வேலையை தடுத்து இவங்க பேசிட்டு இருக்கிறது இஷ்டத்துக்கும். எதுக்கு அங்க வந்தன்னே தெரியாம வேற வேலையை பார்த்துட்டு இருக்கிறது. ஒருத்தன் வந்து அங்க டாமினேட் பண்ணி உங்களை வேலை செய்ய விடாம தடுக்கிறான். அதை மீறி நீங்க வெளியே தெரியுற மாதிரி வந்தா அதை ஓவர் ஷேடோ பண்றான். அதை மீறி வந்தா ப்ரொடக்ஷனே இன்ஃபுளுஸ் பண்ற அளவுக்கு டாமினேட்டா ஒருத்தன் இருக்கிறான். அவனை தாண்டி ஒண்ணு பெஸ்டா பண்ணிட்டு வரணுமா? மேடம் அப்படியே பயங்கரமா பெஸ்டா பண்ணி பெரிய எக்ஸாம்பிள் எல்லாம் செட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இதுல சொல்றாங்க பாருங்க, இந்த விஷயத்துல பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, களத்துல பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் மணிமேகலைக்கு ஆதரவா வந்து நிக்கிறாங்க. இதுல இவங்களா இருக்கட்டும், இன்னும் சில பேர் கூட சொன்னது என்னன்னா, எங்க அவங்க வந்து கண்டஸ்டன்டா வந்திருக்கிறாங்க இந்த சீசன்ல பிரியங்கா, அடுத்த சீசன் தான் அவங்க இருக்க மாட்டாங்களே அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு வரலாறு தெரியல. இப்படி வந்து சும்மா கெஸ்டா வந்து அப்படியே போயிடுறவங்க எப்படி இத்தனை ஷோ இப்ப ஆங்கர் பண்ண வந்தாங்க. அடுத்த சீசன்ல மணிமேகலை தள்ளிட்டு இவங்க வரதுதான் இதெல்லாமே பண்ணாங்க அப்படின்னு கூட சொல்லலாம்ல. இவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் பண்றவங்க, இவ்வளவு டாமினேட் பண்றவங்க அடுத்த சீசன் இவங்க கையில எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு யாருங்க அந்த சர்டிபிகேட் கொடுக்க முடியும்? இவங்க யாருங்க சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு? இவங்க வெறும் டம்மி மம்மி கேட்டகரியில மட்டும் வர மாட்டாங்கல்ல, சொம்பு கேட்டகரியில கூட வருவாங்கல்ல இப்படி உருட்டுறதுனால. அதனாலதான் பாத்தீங்கன்னா அதுக்கும் சிறப்பான சம்பவம் மணிமேகலை நேத்து அவங்க போட்ட பதிவுல பண்ணியிருந்தாங்க. அந்த சொம்பை தூக்கி பின்னாடி போட்டு சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படின்னு சொன்னதெல்லாம் வேற லெவல் சிறப்பான சம்பவமா இருந்துச்சு. அதை பார்த்ததும் பயங்கரமா எல்லாருக்கும் எரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கும் ரியாக்ட் பண்ற அப்படின்னு வந்தாங்கன்னா இன்னும் சம்பவம் சிறப்பா இருக்கும். மணிமேகலை பண்றாங்களோ இல்லையோ மக்கள் நிச்சயமா பண்ணுவாங்க. நான் ஒரு இஷ்யூவை பத்தி பேசினேன். அந்த இஷ்யூவை பத்தி அவங்க பண்ண தப்பை பத்தி பேசலாம், கிரிட்டிசிசம் பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசிசம் பண்ணலாம். பர்சனல் அட்டாக்,
கேரக்டர் அசாசினேஷன் எல்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை அவங்க பதிவுல ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்லியிருக்கிறாங்க. இந்த சார் ஆகட்டும், அந்த மேடம் ஆகட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி வந்து உருட்டின உருட்டர்கள் ஆகட்டும், இவங்க யாருமே பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசிசம் பண்றதுல அவங்களுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. இவங்க ஒரு பக்கம் மணிமேகலைக்கு வந்து ஈகோ அப்படிங்கிற மாதிரி உருட்டுறது, இந்த பக்கம் பிரியங்கா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா தரங்கெட்டு விமர்சனம் பண்ணானுங்கல்ல, விமர்சனம் இல்ல அது தரங்கெட்டு வாந்தி எடுத்தானுங்கல்ல பிரியங்கா பர்சனல் பத்தி எல்லாம், அவனுங்களை எடுத்துட்டு வந்து முன்னாடி நிப்பாட்டி செருப்பால் அடிக்கணும் இவனுங்களை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நழுவிடுது. இதை பத்தி பேசுங்கயா, யார் கரெக்ட்னு சொல்லுங்கயா. ரெண்டு பேருமே நல்லவங்க தான், ரெண்டுமே முக்கியம் தான், ரெண்டுமே எங்க பெண்கள் தான். இதுதான் உருட்டு. இது ஒரு இஷ்யூவா இருக்கு. நீங்க பாதிக்கப்பட்டவங்க பாதிச்சவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அதை யார் பக்கம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லணும்ல. அந்த கட்ஸ் அந்த தைரியம் இல்ல. ஆனா வந்து இங்க மத்தவங்களை திட்ட வருது. கடைசி வரையும் நம்ம கேட்கிற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. மணிமேகலை சொன்ன அந்த பிரச்சனையை பத்தி கரெக்டா பேசவும் மாட்டாங்க. அது பாட்டுன்னு அதுவா வந்து சரியாயிடுங்க. எப்படிங்க சரியாகும் அதுவா? மணிமேகலை போட்ட பதிவுல இன்னொரு பெரிய சிறப்பான தரமான சம்பவம்னா குரேஷியை வச்சு செஞ்சதுதான். அதாவது தூரமா இருக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா என் பிரச்சனை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு தெரியாதவங்க கூட என் பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா கூடவே இருந்தவங்க தான் வீடியோ எல்லாம் போட்டு ஏன் நீ வீடியோ போடல அப்படின்னு கேட்டு சட்டையா கலாச்சிதாகட்டும். அப்புறம் வாட்ஸ்அப்ல வந்து நான் இருக்கும் கூட ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்லாம் சொல்றது. இன்னொரு பக்கம் வீடியோல பாத்தீங்கன்னா வேற மாதிரி வந்து உருட்டுறது, பயங்கரமா உருட்டுறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்னது. எல்லாரையுமே பார்த்து உங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை அப்படின்னு கேட்டது எல்லாம் சிறப்பா இருந்தது. ஃபைனல் பஞ்ச் ஒன்று வச்சிருப்பாங்க, மில்க் மேடு ப்ராடக்ட் தான்டா எக்ஸ்பைரி டேட், நான் செல்ஃப் மேடா அப்படின்னு சொல்லிட்டு. செல்ஃப் மேட் செல்ஃப் ரெஸ்பெக்ட முக்கியமா வச்சுட்டு போறவங்க கெத்தா தான் இருப்பாங்க, கட்ஸோட தான் இருப்பாங்க. அந்த கெத்தெல்லாம் இந்த மாதிரி சொம்புகளுக்கும் உருட்டுகளுக்கும் வரவே வராது. ஷக்கிலா மேடம் ஆகட்டும் இல்ல இன்னும் சிலர் ஆகட்டும் சொன்னது என்னன்னா, ஏற்கனவே கூட இவங்க இதே போல வந்திருக்கிறாங்கல்ல வெளில, இப்ப ரெண்டாவது முறை வராங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது என்னவோ பெரிய தப்பு கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறவங்க 2 முறை இல்ல 20 முறை இல்ல 200 முறை இல்ல 2000 முறை கூட வெளியே வருவாங்க. எங்கெல்லாம் சுயமரியாதைக்கு ஒரு பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் அந்த வேலையே வேணாம், அந்த பணமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வருவாங்க. அது எத்தனை முறை வேணா வருவாங்க. அதுதான் தில்லி, அதுதான் கட்ஸ், அதுதான் கெத்து. மணிமேகலைக்கு சேனல்ல சான்ஸ் இருக்கான்னு தெரியல. அதனால மணிமேகலைக்கு சப்போர்ட் இன்னும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா சேனலே பிரியங்கா கண்ட்ரோல் இருக்குன்னு இப்ப எல்லாருமே சொல்றாங்க. நம்ம நினைச்சதுக்கு மேல அவங்க பயங்கர இன்ஃபுளுன்ஸா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு தான் இந்த உருட்டுங்கெல்லாம் வந்து இப்ப பிரியங்காக்கு ஆதரவா வந்து ஊட்டிட்டு இருக்கிறாங்க. சிங்சா போட்டு ஜாலரா தட்டி அப்படியே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்க பக்கம் தப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும் இல்ல அவங்க பக்கம் தப்பு இல்ல, அவங்க ரொம்ப நல்லவங்க, எப்படி எல்லாம் உதவி பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்லாம் வந்து உருட்டுவாங்க. அப்படிதான் நிறைய பேர் வந்து உருட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி உருட்டுன ஆட்கள்ல ஒருத்தராதான் நான் இந்த ஷகிலா மேடமையும் பாக்குறேன். வாட்ஸ்அப்ல ஒண்ணு பேசுறது, அப்படியே நோட்ஸை பார்த்து பேசுறது, இதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு அப்படின்லாம் மணிமேகலை சொன்னாங்கல்ல குரேஷியை பத்தி. குரேஷி போன சீசன் பிக் பாஸ்லயே பாத்தீங்கன்னா கமல் மாயாவை பத்தி ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு அதாவது ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டு அதுக்கப்புறம் மன்னிச்சிருங்க அப்படின்லாம் மன்னிப்பு கேட்டவர் தானே. அழுத்தம் வரும்போதெல்லாம் குரேஷி அப்படியே ஆந்திரப்பல்கி அடிச்சிருவாரு அப்படிங்கிறது வரலாறு. இது 2வது முறை அது மாதிரி பண்ணிருக்கிறாரு. பாவம் அவன் குரேஷி அப்படின்னு பாக்கணும். லைட்டா ஆமா வேற வழி இல்ல அப்படின்னு ஒத்துக்கிற ஆளு ஒத்துக்கிறாரு இல்லையோ அவரோட ரியாக்ஷன்ல தெரிஞ்சது. இந்த மத்த பேசிக்குதான் பாத்தீங்கன்னா வந்து நான் நியாயம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹை டோன்ல பேசிட்டா மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு மக்களை ஏமாத்துறான்னு வந்துட்டு இவங்க ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த 2 பேர்ல நீங்க யார் பக்கம் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.